அடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிர்வாக முயற்சி ரியல் கிராஃப்ட் போர்ட்டல். ம் பிரத்யேக பொருளாதார மண்டலம், அதாவது EEZ-ல மீன் பிடிக்க சில புதிய விதிகள் வந்திருக்கு. அதுக்கு தேவையான அணுகல் அனுமதிச் சீட்டு ஆக்சஸ் பாஸ் இந்த ஆன்லைன் ரியல் கிராஃப்ட் போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் கிராஃப்ட்னா என்ன, இதனால மீனவர்களுக்கு என்ன பயன்? இதோட விரிவாக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசென்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட். இது மீன்வளத்துறை அமைச்சகம் உருவாக்குன ஒரு தேசிய ஆன்லைன் தளம். எதுக்குன்னா நம்ம நாட்டோட பிரத்யேக பொருளாதார மண்டலம் இருக்கு இல்லையா, அதாவது கடற்கரையிலிருந்து 200 கடல் மைல் தூரம் வரைக்கும். ஆமா, அந்த பகுதியில மீன் பிடிக்க போற இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள், அப்புறம் பெரிய மோட்டார் பொருத்தின படகுகள், இதுக்கெல்லாம் தேவையான பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், உரிமம், லைசென்ஸ், ஒரு படகோட உரிமையை மாத்துறது, ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாவே எளிதா செஞ்சுக்கலாம். ஓ, அப்போ இது மீனவர்களுக்கு வேலையை சுலபமாக்குது, அது மட்டும்தானா? அது ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது வணிகம் செய்வதை எளிதாக்குதல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஆனா அதுக்கும் மேல பல நோக்கங்கள் இருக்கு. முக்கியமா நாட்டுல இருக்கிற எல்லா மீன்பிடி படகுகள் பத்தின ஒரு நவீன, விரிவான, வெளிப்படையான ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கணும். எதுக்கு அந்த டேட்டா பேஸ்? பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியம். எந்த படகு எங்க இருக்கு, யாருடையதுன்னு தெரிஞ்சா கடல்ல பாதுகாப்பா கண்காணிக்கிறது சுலபம். சட்டவிரோத மீன்பிடிப்பை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இந்த சேவைகள்ல வேகம், வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், நம்பகத்தன்மை, இது எல்லாம் கொண்டு வரணும். இதுல வேற என்ன வசதிகள் இருக்கு? நிறைய இருக்கு. இது மாநிலங்களோட ஆன்லைன் கட்டண தளங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஏஜென்சிகளோட, கடலோர காவல் படை மாதிரி இணைஞ்சு படகுகளோட நடமாட்டத்தை கண்காணிக்க உதவுது. காப்பீட்டு நிறுவனங்கள், மானிய திட்டங்களோட இது இணைச்சிருக்காங்க. இஸ்ரோவோட இணைஞ்சு கடல்ல இருக்கிற மீனவர்களோட அவசர காலத்துல நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். ஓ, நிகழ்நேர தொடர்பா? ஆமாம். அப்புறம் அரசாங்க அமைப்புகள், பாதுகாப்பு ஏஜென்சிகளோட இந்த தரவுகளை பகிர்ந்துக்க முடியும். மீன்பிடிப்பு சான்றிதழ்கள், சுகாதார சான்றிதழ்கள் கொடுக்கிற MPEDA, EIC போன்ற அமைப்புகளோடவும் இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஆக இது வெறும் பதிவு பண்ற தளம் மட்டும் இல்ல. இது மீன்வளத்தை நிலையா நிர்வகிக்கவும், மீனவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யவும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை மேம்படுத்தவும் உதவுற ஒரு முக்கியமான டிஜிட்டல் கருவி. ஓ, இது உண்மையிலேயே ஒரு பெரிய முயற்சி தான்.